இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சியில திரும்ப நம்ம கௌதமுக்கு, இலக்கியாவுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு கண்டிப்பா அந்த ஒரு கம்பெனி பேர் வந்துட்டு, ஒரு வேளை இந்த அஞ்சலிக்கு இல்ல பைரவிக்கு தான் மாத்துவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா, எஸ்எஸ்கே குறுக்க வந்து எஸ்எஸ்கேயோட பேர்ல வந்துட்டு மாத்துறதுக்கான எல்லா திட்டமும் வந்துட்டு போட்டு வச்சுட்டாங்க. அந்த ஒரு உண்மை எப்படியோ நம்ம இலக்கியா தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா இதுல வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எஸ்எஸ்கே கிட்ட மட்டும் அந்த ஒரு கம்பெனி அந்த ஒரு டாக்குமெண்ட் போச்சுன்னா, கண்டிப்பா நம்ம சாம்ராஜ்யமே அழிஞ்சிடும். அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம கௌதம் கிளைக்கும் முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுங்க. அதனால இந்த ஒரு வீட்ல வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கா இல்ல இந்த தாக்ஷாயணிக்கா வந்துட்டு இந்த ஒரு கம்பெனி பேர மாத்தணும்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல நம்ம அஞ்சலி பேர்ல தாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ஒரு பக்கம் நம்ம பைரவி வந்துட்டு பிடிவாதம் பிடிச்சாங்க. கௌதம் இவ வந்துட்டு அஞ்சலி பேர்லலாம் ஒண்ணும் வேணாம் கார்த்திக், என் பேர்ல மாத்து அப்படின்ற மாரி. இவங்க 2 பேருக்குமே வாக்குவாதம் வந்ததுனால ஒரு பக்கம் நம்ம தாக்ஷாயணி பேர்ல சரி மாத்திரலாமா, நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோமே அப்படின்ற மாரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணி வந்துட்டு ஒரு வார்த்தை விட்டாங்க. இந்த சிந்தாமணியோட சுயரூபத்தினால இவ்வளோ மோசமா வந்துட்டு நம்ம கார்த்திக்கும் ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா, கண்டிப்பா வந்துட்டு இந்த தாக்ஷாயணியும், இந்த எஸ்எஸ்கேவும் இந்த ஒரு நாளுக்காக தான் இங்க இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு கௌதமோட மொத்த ப்ராப்பர்ட்டி எடுக்கணும். ஆனா, கௌதம் இருக்கும்போது அத எடுக்கல. ஏன்னா, குறுக்க வந்துட்டு இந்த இலக்கியாவும், கௌதமும் எப்படியாச்சும் ஒரு ரூபத்துல நம்மள அடிச்சு தயாரா இருந்தாங்க. ஆனா, இதுக்கு மேல வந்துட்டு ஏன்னு கேட்க இந்த ஒரு வீட்ல ஒரு நாதி கிடையாது. கண்டிப்பா நம்ம சொல்றதா தான் இவங்க எல்லாருமே நம்ப போறாங்க. அப்படின்னு ஒரு அருமையான ஒரு செயல தாங்க இப்ப இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு பண்ண போறான். இந்த ஒரு உண்ம வந்துட்டு எப்படியோ தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அத வந்துட்டு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயணியும் திரும்ப வந்துட்டு அவனுடைய ஆள் இந்த போலீஸ விட்டு நம்ம கௌதம அரெஸ்ட் பண்ண கூப்பிடுறாங்க. நீங்க வந்துட்டு இந்த ஒரு வீட்ல இருக்கிறதுக்கு அருகதையே கிடையாது. உங்க மேல வந்துட்டு ஒரு கேஸ் குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி. ஏன்னா நம்ம கௌதம் மேல எந்த ஒரு கேஸுமே கிடையாதுங்க. ஆனா நம்ம கார்த்திக் வந்துட்டு இவ்வளோ நாளா ஏமாத்தி அந்த ஒரு வீட்ல மொத்த சொத்து மதிப்பும் அனுபவிச்சுட்டு இருந்தான். ஆனா இப்ப கம்பெனியோட பேர் வந்துட்டு இல்ல கம்பெனியோட டாக்குமெண்ட் மட்டும் வந்துட்டு இந்த கௌதமோட பேர்ல இருக்கு. அந்த ஒரு வீட்டு பத்திரம், நகை, பணம் எல்லாமே வந்துட்டு நம்ம கார்த்தியோட பேருக்கு ஏமாத்தி மாத்தியாச்சுங்க. ஆனா இந்த ஒரு கம்பெனியோட பேர் மட்டும் தாங்க நம்ம கௌதமோட பேர்ல இருக்கு. கண்டிப்பா அத மாத்துனா கண்டிப்பா நம்ம கௌதம் வந்துட்டு திரும்ப ஒரு கையெழுத்து போடணும். அந்த ஒரு கையெழுத்த இந்த ஒரு ஜென்மத்துல நான் போட மாட்டேன்னு அவ்வளோ ஆக்ரோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்கிறது திருப்பமும் சுவாரஸ்யமா நடக்க போகுது. ஏன்னா, இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்த அடியோட ஒழிக்கணும்னு தாங்க இப்ப வரைக்குமே போராடிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவும், கௌதமும். ஆனா, எப்படியாச்சும் ஒரு ரூபத்துல இந்த அஞ்சலி இருந்துகிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு உதாரணமா போய் சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம, ஒரு வேள வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு நம்ம குடிய கெடுக்க போறாங்க அப்படின்ற உண்மையும் தெரியாம ரொம்பவே ஏமாந்துட்டு இப்ப வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சவன் அது யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனைய அனுபவிச்சு தான் ஆகணுங்க. இப்ப வரைக்கும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவும், இந்த தாக்ஷாயினியும் அதுக்கான காரியத்த மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்லது கூட பண்ணாம, அடுத்தவனோட குடிய கெடுக்கிறது மட்டும் இல்லாம, எப்படியாச்சும் வந்துட்டு இப்ப கௌதம் கிட்ட இருக்கிற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துறணும்னு தாங்க போராடிட்டு இருக்குங்க. கௌதம நடுத்தெருவுக்கு அனுப்பணும் மட்டும் இல்லாம, இலக்கியாவோட சுயரூபத்த வந்துட்டு கெடுத்தது மட்டும் இல்லாம, அதே சமயம் ஜானகி அம்மாவ வீட்ட விட்டு வெளிய அனுப்பனது மட்டும் இல்லாம, ரேவதி அம்மாவோட வாழ்க்கை கெடுத்தது மட்டும் இல்லாம, இப்ப அடுத்தபடியா எப்படியாச்சும் இவங்கள அழிக்கணும் ஒட்டுமொத்தமான்னு நெனச்சுட்டு இருக்கிற இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்த கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு அக்கு வேற, ஆணி வேறன்னு நாம் இலக்க பிரிச்சு எடுக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா இந்த போலீஸாலயும் வந்துட்டு நம்ம கௌதம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா முன்கூட்டியே தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாரி. இதுக்கு வந்துட்டு நம்ம கௌதம் இருந்துகிட்டு முன்கூட்டியே கௌதமோட ஃப்ரெண்டு இந்த ஏசிபிய வர வச்சுட்டாங்க. கண்டிப்பா இந்த மாரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு உடனே தகவல் குடுக்குறேன். எனக்கு வந்துட்டு எப்படியாச்சும் உதவி பண்ணுங்கன்ற மாரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்